ஸோ பேசிக்கா ரோபோட் கிளாஸ் மூலமா தான் நம்ம ஃபைல் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லா டைம்லயுமே அந்த ரோபோட் கிளாஸ் தேவைப்படுமான்னா இல்ல. அததான் இப்போ முக்கியமா சொல்ல வரேன். ஏன்னா, ஓகே ஃபைல் அப்லோட் பண்ணா நம்ம ரோபோட் கிளாஸ் யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்றதுனால, அதுதான் பெஸ்ட் அப்ரோச்னா இல்ல. அது ஒன் ஆஃப் த கான்செப்ட். இன்னும் ஈஸியஸ்ட் அப்ரோச் என்னன்னு நான் சொல்றேன். இந்த எலிமெண்ட் இருக்குல்ல, சூஸ் ஃபைல்ன்றது, இந்த பட்டன நான் இன்ஸ்பெக்ட் பண்றேன். இன்ஸ்பெக்ட் பண்ணா, இது இந்த மாதிரி இன்புட் டைப் அப்படின்னு ஆரம்பிச்சதுன்னு வச்சுங்களேன். இந்த பட்டன் இன்புட் டைப்னு இருக்கிறதுனால, இத நம்ம ரோபோட் கிளாஸ் இல்லாமலே நம்மளால அப்லோட் பண்ண முடியும். தெர் ஆர் சர்டைன் பட்டன்ஸ் பட்டன் டேக்ல இருக்கும். ஓகேவா? அதுல சில லிமிட்டேஷன்ஸ் இருக்கும். அத நம்மளால செலினியம் மூலமா டைரக்ட்டா அப்லோட் பண்ண முடியாது. அப்ப நமக்கு ரோபோட் கிளாஸோட சப்போர்ட் தேவைப்படும். நான் ரோபோட் கிளாஸ்ன்னு சொல்றதுனால நீங்க கன்ஃப்யூஸ் ஆக வேணாம். அந்த வீடியோ போய் நீங்க பார்த்துருங்க, பார்க்காதவங்க. அப்பதான் இது இன்னும் ஈஸியா இருக்கும் நம்ம கன்டினியூ பண்ண. ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா, நீங்க கஷ்டப்பட்டு இந்த ரோபோட் கிளாஸ்ல கோடு எழுதுற மாதிரி எழுத வேண்டிய அவசியம் இல்ல. ஓகே. அதுக்கு தான் நம்ம என்ன பண்ண போறோம், சிம்பிளா ஒரே லைன்ல அப்லோட் பண்ண போறோம் ஃபைல. ஸோ இந்த எல்லா லைன்ஸும் நான் ரிமூவ் பண்றேன். ரோபோட் கிளாஸ் யூஸ் பண்ண எல்லா கான்செப்ட்டையும் நான் டெலீட் பண்றேன். ஓகே. எவ்ரிதிங். ஓகேவா? இப்போ எது வரைக்கும் கோடு இருக்கு? அந்த URL லான்ச் ஆகும். ரெஜிஸ்டர் லிங்க் அப்படின்றது கிளிக் ஆகும். ஓகேவா? நான் ரன் கூட பண்றேன்னு. பாருங்க, ப்ரௌசர் ஓப்பன் ஆகுது. ரெஜிஸ்டர் லிங்க் கிளிக் ஆயிருச்சு. இப்போ நமக்கு இங்க சூஸ் ஃபைல்ல கிளிக் பண்ணி அப்லோட் பண்ணாம, சின்ஸ் இட் இஸ் அ இன்புட் டைப் டேக், இந்த எலிமெண்ட்டை நம்மளால இன்ஸ்பெக்ட் பண்ண முடியும் இல்லையா? ஸோ நான் இன்ஸ்பெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே. இந்த எலிமெண்ட்டோட லொக்கேட்டர் நான் வாங்க போறேன். லொக்கேட்டர் கேன் பி ஐடி, எக்ஸ்பாத், லிங்க் எது வேணா இருக்கும்ல. இங்க ஐடி இருக்கு. கரெக்ட்டா? ஐடி ஈக்குவல் டு ரிச் ஃபைல். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த எலிமெண்ட்டோட லொக்கேட்டரை வாங்கி எலிமெண்ட்டை ஃபைண்ட் பண்ணுவோம். டிரைவர் டாட் ஃபைண்ட் எலிமெண்ட் பை டாட் ஐடி. எக்ஸ்பாத் கூட நீங்க யூஸ் பண்ணலாம். ரிச் ஃபைல் பாஸ் பண்றேன். செமிகோலன். வெப் எலிமெண்ட். இந்த எலிமெண்ட்டுக்கு ஒரு நேம் வைப்போம். அப்லோட் பட்டன். அப்லோட் பட்டன். ஓகே. எலிமெண்ட்டை நம்ம கிளிக் பண்ண போறது இல்ல. ஃபைல் அப்லோட் தான் பண்ண போறோம். ஆனா கிளிக் பண்ணாம பண்ண போறோம். அது எப்படின்னா, ஃபைல் அப்லோட் பட்டன் டாட் சென்ட் கீஸ் யூஸ் பண்ண போறோம். ஓகேவா? சென்ட் கீஸ். உங்களுக்கு இப்போ ஒரு கன்ஃபியூஷன் வரும். என்னது சென்ட் கீஸை நம்மளால ஒரு பட்டனுக்கு யூஸ் பண்ண முடியுமா? ஆக்சுவலா ஒரு டெக்ஸ்ட் ஃபீல்ட்ல வேல்யூஸ் என்டர் பண்றது தான் நமக்கு சென்ட் கீஸ் யூஸ் பண்ணுவோம். இப்போ உங்களுக்கு பட்டனுக்கு எப்படி சென்ட் கீஸ் யூஸ் பண்றதுன்னு டவுட் வரலாம். கரெக்ட் தான். பட்டன் வந்து கிளிக்கபிள் தான். சென்ட் கீஸ் யூஸ் பண்ணக்கூடாது தான். பட் இந்த மாதிரி ஃபைல் அப்லோட் பண்றதுக்கான பட்டனா இருந்தா, இன்புட் டைப் ஈக்குவல் டு ஃபைலா இருந்ததுன்னா, ஓகே பேசிக்கா இங்க ஒரு ஃபைல் பாத் தானே தேவைப்படுது. அப்ப சென்ட் கீஸ் மூலமா அந்த ஃபைல் பாத்த நம்ம பேஸ்ட் பண்ண முடியும். அண்ட் இப்போ எந்த ஃபைல் அப்லோட் பண்ணலாம்னா, கணேஷ்குள்ள டெஸ்ட்ன்ற ஃபோல்டருக்குள்ள டாட் ஃபைல் இதை நம்ம அப்லோட் பண்ண போறோம். ஸோ இதுல பார்த்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ சி கணேஷ் டெஸ்ட்டுக்குள்ள டாட் இதான் இதில் பார்த்து இதை காப்பி பண்ணிப்போம். ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த அப்லோட் பட்டன் டாட் சென்ட் கீஸ்ல இதை பேஸ்ட் பண்ணுவோம். செமிகோலன். இப்போ இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணலாம். ரெஜிஸ்டர் இயர் லிங்க் கிளிக் ஆகுது. இங்கே நல்லா நோட் பண்ணீங்கன்னா, இனிஷியலாக சூஸ் ஃபைலில் எந்த டேட்டாவும் இல்லை. இப்போ டாட் டாட் டெக்ஸ்ட் ஆல்ரெடி அப்லோட் ஆயிருக்கு. ஓகேவா? நம்ம இந்த பட்டனில் கிளிக் பண்ணல. கிளிக் பண்ணாமலே இந்த பட்டனை ஃபைண்ட் பண்ணி டைரெக்டாக சென்ட் கீஸ் மூலமாக அந்த பாத்தை நம்ம பாஸ் பண்ணிட்டோம். ஓகேவா?